किसी प्रोजेक्ट करने चाहते हैं பேசுகிறேன். நீரின்றி அமையாத உலகு இந்த பூமியின் ஆதாரமே நான் தான். அனைத்து உயிர்களும் உயிர் வாழ நான் மிகவும் அவசியம். தண்ணீர் பூமியின் அமிர்தம், அதை சேமிப்பது அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மரம். வீட்டில் ஒரு வாரம். நான் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. நான் உங்களுக்கு சுத்தமான காற்றை எல்லாம் தருகிறேன். கோடை காலத்தில் நிழல் தருகிறேன். பறவைகளுக்கு நான் தான் இருப்பிடம். என்னை வெட்டினால் அது எங்கு போகும்? என்னை வெட்டாதீர்கள். என்னை வெட்டினால் எப்படி மழை பெய்யும்? நீரின்றி அமையாத உலகம். என்னை ஏன் வெட்டுகிறீர்கள்? என்னை வெட்டாதீர்கள். இயற்கை காக்கும், நிலச்சரிவை தடுப்போம். நன்றி, வணக்கம். Clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Stamp your feet, stamp your feet. Listen to the music and stamp your feet. Stamp your feet, stamp your feet. Listen to the music and stamp your feet. Turn around, turn around. Listen to the music and turn around. Turn around, turn
turn around. Listen to the music and turn around. Jump up high, jump up high. Listen to the music and jump up high. Jump up high, jump up high. Listen to the music and jump up high. Thank you. மழையோ கோச கோசங்குதே அடியமாடி மழையோ கோச கோசங்குதே
மலமிசை நாம் ஆனடி சேர்ந்தால் நிலமிசை நீந்து வாழ்வா வேண்டுதல் வேண்டாமே இல்லாநடி சேர்ந்ததற்கு யாண்டும் இடுமே இல இருசேல் இருவனையும் சேதார் இறைவன் பொருசேல் புகழ் புரிந்தா மாட்டு பொருளாயில் ஐந்து வித்தா பொருத்தில் ஒழுக்க நெறி நின்றா நீந்து வாழ்வா தனக்கோமே இல்லாத தாழ் சேதார் கல்லா மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி ஐந்தனர் தாழ் சேதார் கல்லா பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமினவே என் குணத்தால் தாளை வணங்க தாளை பிறவி பெருங்கடல் நீந்துவன் இந்த இரவனடி செய்தாதா வானின்று உலகம் வணங்குவதலால் தானமிதம் என்றுன பாற்று துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொறுப்பின் மிரி நீ வியர் உலத்துக்கு உள்ளின்று உரட்டும் பசி ஏரின் உலா உழவ புயல் என்று வாடி வளவுன்று கெடுப்பதும் கெட்டாருக்கு சாய்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பில் தொழுவினில் அல்லா மற்றாங்கே பசுமுள் தலை காண்ப அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுதி தானல்க தாங்கி விழி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமே வானோர்க்கு நீண்டு தானம் தவந்திரண்டும் தங்காதியர் உலகம் வானம் வழங்காதெனில் நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் ஆனின்றி அமையாது ஒழுக்கத்தில் நீத்தால் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறி வையற்றில் இறந்தாரை எண்ணிக்கொன்றற்று இருமை வைத்தெழுதி தீந்தரம் போண்டா பெருமை பிறங்கி சுடங்கு உடனென்னும் தோட்டியா உடனும் காப்பா வளன்னு வைத்திருக்கோர் வித்து ஐந்து வித்தான் ஆற்றால் அகல் விசுமுள் ஆர்கோமா இந்தினவை சாரும் கறி சேர்க்கரை செய்தா பெரியார் சிறிய சேர்க்கரை சேகலாதா சுவையோடு ஊரோசை நாற்றமே தந்தின் வைத்தெல்லாம் கட்டே உலகு நிறைமொழி மாந்த பெருமை நிலத்து மரமொழி காட்டிவிடும் குணமென்னும் உஞ்சேரி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அந்தனார் என்போ ஆரம்போர் மச்சவு இருக்கும் செந்தன்மை பூந்தொடுங்கலாம் சிறப்பினும் செல்வமும் மீனும் அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ இருக்கு அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்தடில் ஊஞ்சில்லை கேடு ஒல்லும் வையால் அரவினை ஓவாது செல்லும் பாய் எல்லாம் சேர் மனத்துக்கன் மாசுலன் ஆதான் அனைத்தரன் ஆவுல நீரப்பிட அழுக்கார் அவாவைகளை இன்னா சொல் நான்கோ இழுக்கா இந்த தரம் அஞ்சறிவாம் என்னது அறம் செய்ய மற்றது பொன்றுங்கால் பொன்றான் துணை வீணால் படாமே நன்று அற்றி நக்தொருவன் வாழ்நாள் வழி அடக்குங்கள் அறத்தான் வருவதை இன்பமற்று எல்லாம் புறத்தா புகழும் இல்லை. நன்றி, வணக்கம். பெயர் இரிய ஜெஸ்பின் துரை. நான் ஞானப்பிரகாசர் பட்டணம் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். உயிர் மூச்சாய் காற்றும் ஒப்பில்லா நீரும் தடம் வைத்து நடக்க நிலமும் கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் இயற்கை அன்னையை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்வு என்னும் மரத்தின் வேர்களாக இருக்கும் பெற்றோர்களுக்கும், தண்டுகளாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும், கிளைகளாக இருக்கும் மாணவர்களுக்கும், விழுதுகளாக இருக்கும் ஆன்றோருக்கும், சான்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. சூழல் பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் இங்கு பேச வந்துள்ளேன். நீருக்கு ஆதாரம் மலை, மலைக்கு ஆதாரம் மரம், மரத்துக்கு ஆதாரம் நிலம். ஆனால் இந்த நிலத்துக்கு சேதாரம் மனிதன். ஏனெனில் மனிதன் மட்டுமே வளர்ச்சி என்று இயற்கை அழித்து இயற்கை வளங்களை சீரழித்து கொண்டிருக்கிறான். அதை அழிக்க அழிவது இயற்கை அல்ல, மனிதனாகிய நாம் தான். அதை மறந்துவிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் இன்று இயற்கையால் உயிர் வாழ முடியும், ஆனால் இருக்கின்ற நம்மால் உயிர் வாழவே முடியாது என்பதை என்று உணரப்போகிறோம். நம்மை சுற்றிலும் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை தரும் ஆலமரம், அரசமரம், பூவரச மரம் போன்ற மரங்களும், காய்கனி தரும் செடி கொடிகளும், விளைநிலங்களும், அதற்கு தேவையான நீர்நிலைகளும் தாராளமாக உள்ளன. நெகிழி பயன்படுத்தி தேவையற்ற குப்பைகளை கண்ட இடங்களில் வீசி எறிவதால் நிலம் மட்டுமல்லாமல் நீர்நிலைகளும் மாசடைகிறது. நீர்நிலைகளை தூர் வாங்காமல் இருப்பதால் ஒரு நாள் மழையை கூட தாங்க முடியாமல் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து மனிதர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தியது. மரங்களையும் மலைகளையும் வெட்டுவதால் மண்ணெரிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவு உண்டாகிறது என்பதை வயநாடு நிலச்சரிவுக்கு நமக்கு உணர்த்துகிறது. எனவே தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடும் கழிவுகள் நீரில் கலக்க விடாமல் தவிர்ப்போம், நெகிழி தவிர்ப்போம், மாசில்லா சூழலை உருவாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு புதிய பூமியை பரிசீலிப்போம், அதுவே நமக்கு பெருமை என்று கூறி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி என் சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
மரம், யானை, தொட்டி, உரல். உரல். அடுத்து ஜஸ்வின் சொல்லு. மாட்டு வண்டி, மனுஷன், ஆட்டு வரல், வரல், அம்மி. விட்டோ. மழை செஞ்சேன், வீடு செஞ்சேன், பூவா. மழை செஞ்சேன். பியட்டோ. மலையா? மலையாமா? எரிமலை. எரிமலையா? சரி சரி சரி. எரிமலை செஞ்சிருக்கா மொத்தத்துல. அடுத்தது இனி யாரு? சிவபெருமா. என்ன செஞ்சிருக்கா? என்ன குழந்தையா? வாத்தி எங்க இருக்கு? மேய வீட்டா? சரி. உன் பேர் என்னது? மகாராஜா. என்ன செஞ்சிருக்கா? என்ன செஞ்சிருக்கா? நீ உன் பேர் என்னம்மா? ஊர் விஜயா. என்ன செஞ்சிருக்காமா? மழை செஞ்சிருக்கேன், பனி, என்ன பனியா? பொம்மை செஞ்சிருக்கா? ஜெய் சுதர்சன் என்னம்மா செஞ்சிருக்க? என்னம்மா? இல்ல மரம். மரமா? ஓகே ஓகே ஓகே. மாரிச்செல்வி என்ன செஞ்சிருக்கீங்க? காட்டுங்க. பொம்மை செஞ்சிருக்கீங்க. அப்புறம் தோசை கல், சப்பாத்தி கல். சரி. நீ என்ன செஞ்சிருக்க ஜானிஸ் ரோஸ்னா? உரல் செஞ்சிருக்கேன், விளக்கு செஞ்சிருக்கேன், பொரியல் செஞ்சிருக்கேன், பொம்மை செஞ்சிருக்கேன், வீடு செஞ்சிருக்கேன், சரி. சஞ்சய் வீடு செஞ்சிருக்கேன். வீடு செஞ்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. மாயாண்டி என்னம்மா? கோபுரமா? ஓகே. பூர் விஜயா? பேச்சியம்மாள் என்ன செஞ்சிருக்கீங்க? தேசிய கொடி. தேசிய கொடி. அடுத்து என்ன செஞ்சிருக்கீங்க? மரம். அவ்வளோதானா? தேசிய கொடி மரம் செஞ்சிருக்கீங்களா? சூப்பரு, வெரி குட். என் பெயர் ஜானிஸ் ரோஸ்னா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகச்சே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றா தொல்லாரெனி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலர்மிசை நீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யாண்டும் மெடுமே இல்லை இருள் சேல் இரவனையும் சேதாய் இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தால் நாட்டு பொருள் வாயில் ஐந்து விட்டால் பொறித்தீன் ஒழுக்க நெறி நின்றான் நீந்து வாழ்வார்
கணக்கோமே இல்லாதார் தாழ் செய்த கள்ள மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளில் ஐந்தனர் தாழ் செய்த கள்ள பிறவாளில் நீந்தல் அரிது கோளில் பொறியும் குளமிழவு என் குணத்தால் தாளை வணங்கா தலை பிறவின் பெண்கடல் நீந்துவர் நீந்தா இரவனடி செய்தாதா வானின்றே உலகம் வழங்கி வருதா தானமிதம் என்றுண பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை விண்ணின்று ஓவிப்பின் விரி நிவியன் உலகத்துக்கு உள் நின்று உடட்டும் பசி ஏரின் உலா உலவ புயல் என்றும் வாரி வளங்கொன்றிக்கால் கெடுப்பதும் கட்டார்க்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பில் துணிவினில் எல்லாம் மற்றாங்க பசும்புல் தலைக்காண்பு அறிவு நெடுங்கடலும் தண்ணீர்மை குஞ்சு தடிடடி தானல்கா தாங்கி விடி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு வானோர்க்கும் ஈண்டு தானம் தவமிரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வணங்காதனி நீரென்று அமையாது உலகனே யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணைவை துறந்தார் பெருமை துணை கூறி வையச்சல் இறந்தாரை எண்ணெய் குஞ்சத்தை இருமை வகை தேறி தீண்டதாம் போந்த பெருமை பிறகிற்றுலக உரனென்னும் தோட்டியம் உறைந்து காப்ப வரனென்னும் வைத்திற்கோவித்து ஐந்தவிட்டான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமா இந்திரனை சாலும் கறி சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய சேகலாதா சுய உளிர் உரோசு நாச்சமன் தைந்தி வகை தெரிவன் கட்டே உலகு நிறைமொழி மாண்டார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குஞ்சேரி நின்றார் வெகு கணமையும் காத்தல் அறிது அந்தனார் என்போ அறவோ மச்சு இருக்கும் செந்தன்மை பூண்டொழுகாம் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நொங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தின் நொங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தடி ஊங்கில்லை கேடு கொள்ளும் வகையான் அரவினை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செய்ய மரத்துக்கண் மாசில நாத அனைத்தர நாகுல நீர பிற அழுக்காரவா வெகுளி இன்ன சொல் நான்கும் இழுக்காய் இயந்த தரம் அன்றறிவாம் என்னது அறம் செய்க முற்றது ஒன்றுங்கள் பொன்றா துணை அறத்தாரி இடியனா வேண்டான் சிறிய பொறுத்தானோடு ஊர்ந்தான் இதை வீழ்நாள் படாமை நன்றாட்டு அக்டோபர் வாழ்நாள் வழி அடைக்கும் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகாலட்சுமி. நான் படிக்கும் பள்ளி ஆர்சி நடுநிலை பள்ளி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு மனிதன் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டுமென்றால் அதற்கு மிக மிக அவசியமானது சுற்றுப்புற சூழலும் அதன் பாதுகாப்பும் ஆகும். அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டுமென்ற பொறுப்பு நம் உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் கலந்ததாக இருக்க வேண்டும். இன்று கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் வான வேடிக்கைகள் நடத்தப்படுகிறது. அதன் மூலம் வரும் நச்சு புகை சுற்றுச்சூழலில் காற்றோடு கலந்து மாசு ஏற்பட்டு மனிதனின் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதோடு உயிர்க்கே ஆபத்தை உருவாக்கி விடுகிறது. ஆகவே விழா காலங்களில் வான வேடிக்கையை தவிர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். சென்னை, டில்லி போன்ற பெருநகரங்கள் இதனால் ஏற்படும் காற்று மாசுபாட்டால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. மேலும் நம்மை சுற்றியுள்ள மரங்களை வெட்டுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. மரங்கள் இயற்கை நமக்கு கொடுத்த வரங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் கேரளா மாநிலம் வயநாட்டில் மிகப்பெரிய மனித அழிவு ஏற்பட்டது. இதற்கு மிகப்பெரிய காரணம் மனிதன் பணம் சம்பாதிப்பதற்காக மரங்களை வெட்டி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டியதுதான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். வரும் காலங்களில் நிலம், நீர், காற்று மாசுபடுவதை தடுக்க பொது இடங்களிலும் வீடுகளிலும் மரம் வளர்க்க வேண்டும். மரங்களை வளர்ப்போம், மழை வரவழைப்போம், மண் வளம் காப்போம், மனித குணம் பேணுவோம் என்று
என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாஃப்னி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் மரம். நான் உங்கள் எல்லாருக்கும் காற்று, நிழல், இருப்பிடம் எல்லாவற்றையும் தருகிறேன். நீங்கள் ஏன் என்னை வெட்டுறீங்க? நீங்கள் என்னை வெட்டினீங்கன்னா சின்ன சின்ன பறவைகள் எங்கே போய் தங்குங்க? நீங்கள் என்னை வெட்டாதீங்க. நீர் என்று அமையாது உலகு. நீங்கள் என்னை வெட்டினீங்கன்னா மழை எப்படி பெய்யும்? நீங்கள் என்ன வெட்டாதீங்க. ஸோ சேவ் த ட்ரீ. தேங்க்யூ. ஏன் மறந்தாய் மனிதாய், ஏன் மறந்தாயோ? ஏன் மறந்தாய் மனிதாய், ஏன் மறந்தாயோ?
இயற்கை உரத்தை விட்டு செயற்கை உரம் போட்டாய், மண்ணில் வளம் மாறிடுச்சு ஏன் மனிதா. இயற்கை உரத்தை விட்டு செயற்கை உரம் போட்டாய், மண்ணில் வளம் மாறிடுச்சு ஏன் மனிதா. எரிக்குளம் குட்டையெல்லாம் கழிவு நீர் கலந்ததால் நிறமாறி போயிருச்சு ஏன் மனிதா. எரிக்குளம் குட்டையெல்லாம் கழிவு நீர் கலந்ததால் நிறமாறி போயிருச்சு ஏன் மனிதா. ஏன் மறந்தாய் மனிதா, ஏன் மறந்தாயோ, ஏன் மறந்தாய் மனிதா, ஏன் மறந்தாயோ. ஒரு புறம் கம்பெனி புகை, மறுபுறம் டீசல் புகை, ஓசோனும் ஓட்டையாச்சு ஏன் மனிதா. ஒரு புறம் கம்பெனி புகை, மறுபுறம் டீசல் புகை, ஓசோனும் ஓட்டையாச்சு ஏன் மனிதா. போகி பொங்கல் என்றால் டயரை கொளுத்துகிறாய், காற்றை மாசாக்கி நாசம் செய்தாய். போகி பொங்கல் என்றால் டயரை கொளுத்துகிறாய், காற்றை மாசாக்கி நாசம் செய்கிறாய். ஏன் மறந்தாய் மனிதா, ஏன் மறந்தாயோ, ஏன் மறந்தாய் மனிதா, ஏன் மறந்தாயோ. நன்றி. வணக்கம். நான் தான் உங்கள் பூமி. என்னை பாதுகாப்பது உங்கள் கடமை. என்னையே சார்ந்து வாழ்கின்றீர்கள். என்னை பாதுகாக்க சில வழிமுறைகளை கூறுகிறேன். மரக்கன்றுகள் நடுதல் வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. மழை நீரை சேமிக்க வேண்டும். குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது. இயற்கை வளங்களான காடுகள், மலைகள், ஆறுகள் ஆகியவற்றை அழிக்கக்கூடாது. இப்படி என்னை பாதுகாத்தால் நானும் உங்களுக்கு தேவையான நீர், நிலம், உணவு ஆகியவற்றை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி. முன்னொரு காலத்தில் சீமான் என்னும் மன்னர் வாழ்ந்து வந்தார். அவன் தன் மகளின் திருமணத்துக்கு பரிசாக கவிமிக அரண்மனையை கொடுக்க ஆசைப்பட்டார். அதனாலே தன் வேலையாட்களை அழைத்து இந்த நாட்டில் உள்ள வலிமையான மரங்களை வெட்டி வர கட்டளையிட்டார். வேலையாட்கள் காட்டிற்கு சென்று மரங்கள் வெற்ற உருப்படியில் அங்கிருந்த மரங்கள் எல்லாம் எங்களை வெற்றாதீர்கள், எங்களை வெற்றாதீர்கள் கூக்குரல் விட்டனர். அதை கேட்ட வேலையாட்கள் மரங்களை வெட்டாமல் அரண்மனைக்கு சென்று அங்கே நடந்தது எல்லாம் மன்னரிடம் கூறினர். அதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னது மரங்கள் பேசியதா, ஏமாற்றீர்களா? வாருங்கள், மரங்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லலாம். வேலையாட்களுடன் காட்சிக்கு சென்று பின்முறையில் வெட்டி வர கட்டளையிட்டார். அதை கேட்ட மரங்கள், உங்களை வெற்றாதீர்கள் மன்னா, உங்களை வெற்றாதீர்கள் மன்னா கூக்குரல் விட்டனர். நாங்கள் ஓரறிவு படைத்த உயிரினங்கள் தானே, எங்களுக்கும் உணர்வுகள் உண்டு எடுத்து கூறினர். அங்கிருந்த ஆலமரம், வேப்ப மரம், தென்னை மரம், பூவரச மரம், தேக்கு மரம் போன்ற அனைத்து மரங்களும் நாங்கள் மக்களுக்கு எவ்வாறெல்லாம் பயன்படுகிறோம் எடுத்து கூறினர். அது மட்டுமில்ல, காற்றை தூய்மைப்படுத்தவும், மழையேற பெருகவும், மண்ணிலத்தை பாதுகாக்கவும் இவ்வளோ பயன்படுகிறோமே, வெற்றுவது நியாயமா? சிந்தித்து பாருங்கள். அதை கேட்ட மன்னர் மனம் மாறி தன் தவறுகளெல்லாம் உணர்ந்து மரங்களை வெற்றாமல் வேலையாட்களுடன் அரண்மனைக்கு சென்று இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரையும் அழைத்து நாடு பசுமை நடந்த சோழமனமாகவும் மாற்றுவோம். மக்கள் தூய காற்றை சுவாசிக்கவும், நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் நற்கன்றுகளை நட்டி மரங்கள் வளர்க்க வேண்டும் என்று ஆணையிட்டார். ஏற்று அவர் வீட்டிலே நற்கன்றுகளை நட்டி வளர்த்து
நாட்டை பசுமை நடந்த சொலிமுன்மாக மாற்றுவோம். தேங்க்யூ. ஆத்திச்சுடி பாட அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கே. அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கே. உடையது விளம்பே உக்கமடி கைவிடு என் எழுத்துகளே ஏற்பது இகழ்ச்சி. உடையது விளம்பே உக்கமடி கைவிடு என் எழுத்துகளே ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு ஓடுவது ஒளியே அவ்வியம் பேசே. ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு ஓடுவது ஒளியே அவ்வியம் பேசே அவ்வியம் பேசே. தேங்க்யூ. சோளந்தட்டை இரண்டெடுத்து சுளையா முறிச்சு சுளையா முறிச்சு வச்சு மட்டாந்தொழுது திறந்து வந்து மாட்டெழுகு அள்ளி வந்து ஆட்டாந்தொழுது திறந்து வந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகு நெஞ்சு சிறு பயிர் கராமணி பயிர் மிளகுஞ்சி சிறு பயிறு முத்தான மணிப்பயிர் முளை போட்டால் உன்னால் ஊரெங்கும் முளைப்பார் தன்னானே நானே தன்னானே ஒரு பானை பொங்கலிட்டு தன்னானே போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா தன்னானே தான் போடுங்க. தையலரே ஒரு குலர் தன்னானே போடுங்க. முளைப்பாரி போடுங்கம்மா தன்னானே போடுங்க. தேங்க்யூ.